ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். காலையிலே வந்து பார்த்தேன், எக்கச்சக்கமான பூவுங்க இருக்குது. இதிலே முன்னாடியே சாம்பல் தெளித்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக தளிர் வந்துக்குது, சும்மா கண்ட்ரோல் ஆகிட்டுக்குது. அந்த பூச்சிங்கெல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இருந்தாலும் 1-2 இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அப்படியே சொத்தையாக்கிடுது. திரும்பவும் ஒரு முறை பூவை விட்டுட்டு வந்துட்டுருக்கு. இந்த அவரை செடி ஃபஸ்ட்டு ஒரு முறை பூத்துச்சு, எல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். பாருங்கள், பூ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பூ பாருங்கள். இந்த மாதிரி பூ இருக்குது. இதில் வந்து நிறைய இந்த பாருங்கள், இது மாதிரியெல்லாம் கருகுது பாருங்கள். இந்த மாதிரி கருகாமல் நல்லா செடி நல்லா பூ அப்படியே பூக்கிற பூ அப்படியே காய் நிற்கிறதுக்கு நம்ம திரும்ப அப்பப்போ கொஞ்சம் இதை பார்த்திங்களா, இந்த அவரைக்காவில் பூச்சி வச்சுது பாருங்க. இது பார்த்திங்களா, அந்த மாதிரி பூச்சி இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வந்து நான் ஏதாச்சும் ஒன்று இது பண்ணணும். இந்த அவரைக்காவும் பாருங்கள், வண்டு அந்த பூச்சி வந்து தொலை போட்டு அவரைக்காய் சொத்தையே ஆகிடுது. இதனால் இதுக்கு நம்ம ஏதாச்சும் இந்த பூச்சி விரட்டியே அடித்தே ஆகணும். அதனால் முன்ன அடித்ததுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்தது. இப்போ வந்து நம்ம அடித்தே ஆகணும். இந்த மாதிரி அப்போ அடித்தது அப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுலேயும் இந்த ஒரு காய் சொத்தை பார்த்திங்களா, இந்த மாதிரி சொத்தை இல்லாமல் இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ட்ரிப்ஸு சொல்கிறேன். ஏற்கனவே சொல்லலை அது, ஆனால் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள், எப்படி அடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். சாம்பல் தெளித்தேன்னு தான் சொன்னேன். இது சாம்பல். நம்ம எல்லாம் தேவையற்ற குப்பைகளை கொளுத்துன சாம்பல். இது அப்படியே கொளுத்தி உடனே எடுத்துடக்கூடாது. ஒரு வாரம் இல்லை ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து தான் எடுத்து தெளிக்கணும், இல்லைன்னா செடி வெந்து போயிடும். இப்போ இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கின்னு இந்த பாருங்கள், இது மேலே இப்படி எல்லாத்து மேலே தெளிச்சோம்னா அது அப்படியே அந்த பனிக்கு பிடிச்சிக்கும். அது அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கின்னு எல்லாம் நல்லா செடி நல்லா சொத்தை இல்லாமல் வரும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக பூச்சிங்க தான். கஷ்டப்பட்டு செடி வளர்த்து பூச்சிங்க வந்து இது பண்ணுது. இப்படி தெளிக்கணும் பார்த்தீங்களா. இப்போது அப்படியே பிடிச்சிக்கும். இது பாருங்கள், இந்த பனிக்கு இதெல்லாம் அப்படியே. இதுவே நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறதுனால இது தெளித்து நம்ம இதை பண்ணுறோம், அந்த பூச்சி விரட்டுறோம். இதே நீங்கள் வந்து இப்படி இருக்கிறதுனால நமக்கு வர்ற காய்கறிங்களில் இந்த பூச்சி மருந்து எடுத்து தெளிப்பாங்க. நான் வந்து சாம்பல் தெளிக்கிறேன், இது எந்த எஃபெக்டும் இருக்காது. அந்த பூச்சியை வந்து பூச்சி மருந்து எடுத்து தெளித்தாங்கன்னா அது அப்படியே அந்த காய்க்குள்ளே இறங்கி நம்ம அதை சாப்பிட்றோம். அதை சாப்பிட்டோம்னா நமக்கு ஹெல்த்து நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதனால் இப்படி நம்ம சாம்பலை இப்படி பண்ணி எல்லா செடிங்களுக்கும் இந்த மாதிரி தெளித்து இப்படியெல்லாம் ஃபுல்லாக தெளிக்கணும். தெளிச்சிட்டோம்னா அந்த பூச்சி விரட்டிடலாம். அப்புறம் வந்து செடி நல்லா கலன்னு வரும். நிறைய நமக்கு காய்ங்க கொடுக்கும். இந்த மாதிரி பூவெல்லாம் நிறைய வரும். இந்த மாதிரி எல்லாம் பாருங்கள், இது மாதிரி தெளிங்க. இந்த செடிங்களுக்கும் தெளிக்கலாம் பாருங்கள். கத்திரி செடிக்கும் தெளிக்கலாம், பூச்செடிக்கும் தெளிக்கலாம். பூச்செடிக்கு நம்ம பூச்சிக்கொல்லி கூட தெளிச்சிக்கலாம். இந்த கத்திரி செடிக்கெல்லாம் நம்ம வந்து இதை தான் தெளிக்கணும். இந்த பாருங்கள் நீங்களே, இவ்வளோதான் சிம்பிள். எந்த ஒரு இதுவும் வராது. இதுக்கு நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் ஃபுல்லாக. வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்துட்டுருக்கு. கீரையும் அதிலே நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ இதுலேயே இன்னொன்று நம்ம செய்வோம். கொஞ்சம் அதிகமாக தெளிச்சிட்டேன், திட்டமாகவே தெளிங்க.
இதில் வாழைப்பழம் தோல், அரிசி கழுவின தண்ணி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம அதை இப்படி பண்ணிக்குவோம். பண்ணிக்கிட்டு இதில் நல்லா உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னும் நல்லா பிசைந்து தான் நான் போடுவேன். இது பாருங்கள், இப்படி ஆல்ரெடி ஊற்றிருக்கிறேன். இப்படி ஊற்றிட்டு இந்த சாம்பல் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 2 கை எடுத்து அள்ளி போடணும். அள்ளி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து ஊற்றணும். இப்போது அவ்வளோ கெட்டியாக ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இப்படி வச்சு நம்ம உரமாக கொடுக்குறது. இது ஒவ்வொரு செடிங்களுக்கும் இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா பூச்சி எதுவும் வராது. இது இந்த மாதிரி தெளிச்சிட்டா இப்போ உரமாக இதை கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். எல்லாம் கீழே இருக்குது. கீழே போய் விழுந்ததுனால இதுக்கு ஒரு கொம்பு கட்டி விடணும். அப்போ தான் அது கீழே இது படியாமல் ஒரு தக்காளியே கீழே விட்டதுனால அழுவிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் கொம்பு ஒன்று கட்டி விடணும். எல்லா செடிங்களுக்கும் இந்த மாதிரி போடணும். இது பாருங்கள், இன்னும் சூப்பராக வருது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் செய்யுங்க. எடுக்கும்போது இப்படி போகும்போது உடஞ்சிடுச்சு. இதை அப்படியே நட்டு வைப்போம். வருது இது, ஆனால் கண்டிப்பாக வருது. அதனால் ஒரு பாட்டில் நட்டு வைப்போம். அவ்வளோதான். தண்ணி ஊற்றி வச்சிடுவோம். மிளகா செடிங்களுக்கெல்லாம் கூட தெளிக்கலாம் அதை. இது பாருங்கள் எப்படி வருது செடி, நீங்களே பாருங்கள். காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு செடி நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இது சூப்பராக தளிர் விட்டு வந்துச்சு பாருங்கள். கீழே பதியம் போட்டு எடுத்துட்டேன். இப்போ இது சூப்பராக வந்துட்டுருக்கு. இது பாருங்க, இது பக்கத்து செடி. இது பாருங்க, இதில் புதினா விதைச்சிருக்கேன், புதினா நட்டு இருக்கேன், அதுவும் வருது. இதை பாருங்க, இதுலேயும் பூச்சி தாக்குதல் பார்த்தீங்களா. இப்போது இதுக்கு நம்ம கொஞ்சம் அந்த நான் சொன்ன இதுவே எடுத்துகிட்டு போடணும் சாம்பலை. இது பாருங்க, இந்த சாம்பல் இப்படி போட்டிங்கன்னா அந்த பூச்செல்லாம் தாக்காது. இப்போ இந்த மிளகா மருந்து இருக்கும்போது இந்த மிளகா காய்ச்சிருக்கும்போது நம்ம வேறு ஏதாவது எடுத்துன்னு போட்டோம்